அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொள்ளாச்சி அருகே நீலகிரி மாவட்ட நீதிமன்ற கூடுதல் நீதிபதி மீது பைக் மோதியதில் அவர் உயிரிழந்தார். இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே பலியான நீதிபதி கருணாநிதி. இந்த நிலையில் பலியான சம்பவத்தில் நாகூரை சேர்ந்த வாஞ்சிமுத்து என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பைக் ஓட்டி வந்து மோதிய வாஞ்சிமுத்துவை கைது செய்து கிழக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். இந்த விசாரணை குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். நேற்று மதியம் பார்த்தீங்கன்னா கூடுதல் நீதிபதி கருணாநிதி அவர்கள் வந்து அவருடைய வீட்டுக்கு போறதுக்காக வந்து காரை நிப்பாட்டிட்டு எதிர்ப்புற மலைக்கரைக்கு போறாரு. போறப்ப பார்த்தீங்கன்னா எதிர்பாராம வந்து ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்து அவர் வந்து மோதிடுறாரு. மோதினதுக்கு அப்புறம் அவர் வந்து காயப்பட்டவுடனே அங்க இருக்கிற மக்கள் வந்து 108 மூலியமாக பொள்ளாச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சைக்கு அனுப்பி போறாங்க. இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவர் போகும் வழியில வந்து அவர் மரணம் அடைஞ்சிடுறாரு. இது குறித்து போலீசார் வந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கெல்லாம் வச்சு ஆய்வு செய்த போது பார்த்தீங்கன்னா அதாவது நாகூர் பகுதியை சேர்ந்த வாஞ்சிமுத்து என்பது தெரிய வருது. இந்த இடத்துல அவரை வந்து கைது செய்து தற்போது கிழக்கு காவல் போலீசார் வந்து விசாரணை பண்ணிட்டு வர்றாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் வந்து பழனி நீதிமன்றத்தில் வந்து மகிழா கோர்ட்டில் வந்து ஒரு நாளுங்களுக்கு முன்பு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மாறுதலாகி ஊட்டிக்கு போயிருக்காரு. ஊட்டிக்கு போய் கோடநாடு கொலை வழக்கு மற்றும் கொலை வழக்குகளை வந்து முக்கியமாக விசாரிச்சு செஞ்சிருக்காரு. இந்த சூழ்நிலையில் ஒரு விபத்தில் ஏற்பட்ட மரணம் வந்து குடும்பத்தாருக்கு வந்து சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.